தேவமாதாவின் வணக்க மாதம் 20ஆம் நாள். தேவமாதாவின் கடைசி வியாகுலங்களின் பேரில் கன்னி மாமரி பட்ட வியாகுலங்கள் எவ்வளவு என்று ஆராய்ந்து பார்க்கிறது. இயேசுநாதர் தம்மை பலியாக திவ்ய பிதாவுக்கு ஒப்புக்கொடுக்கும் காலம் வந்தபொழுது தம்முடைய தாயாகிய கன்னி மரியாயினிடத்தில் வந்து தாம் மனிதரை மீட்கும் பொருட்டு சாகப் போகிறேன் என்று சொல்லி உத்தரவு கேட்டு போனார். அப்பொழுது தமது மாசில்லாத குமாரன் துஷ்ட மனிதனைப் போல் கட்டப்பட்டு எருசலேம் பட்டணத்தின் தெரு வீதிகளில் இழுக்கப்பட்டதையும் அவர் பேரில் சொல்லப்பட்ட பொய் சாட்சிகளையும் அவருடைய திரு சரீரம் 5000 அடிபட்டு இரத்தத்தினால் வேறுபட்டிருக்கிறதையும் கொடியவனான பிலாத்து என்பவன் அநியாய தீர்ப்பை சொன்ன பிறகு இயேசுநாதர் சிலுவை சுமந்து கபால மலைக்கு போகிற பொழுது சுமத்தப்பட்ட சிலுவையின் பாரத்தை தாங்காது சோர்ந்து களைத்து தரையில் விழுந்ததையும் மலையில் சேர்ந்து 2 கல்லருக்கு நடுவில் சிலுவையில் அறையுண்டு 3 மணி நேரம் அவஸ்தைப்பட்டதையும் பாவிகளுக்காக கடின மரணத்தை அடைந்ததையும் கண்டு தேவமாதா அனுபவித்த வியாகுல பெருக்கமானது வேத சாட்சிகள் எல்லோரும் பட்ட கொடூர வேதனைகளை விட 1000 மடங்கு கொடூரமாயிருந்தது. தேவமாதா அவ்வளவு வியாகுலங்கள் அனுபவித்ததற்கு காரணம் என்னவென்றால், மகா கொடிய பாடுகள் பட்ட தமது குமாரனாகிய இயேசுநாதருடன் சேர்ந்து வேதனை அனுபவிக்கும்படியாகவும் அன்னைக்கு மோட்ச ராஜ்யத்தில் அதிக பாக்கியம் கிடைக்கும்படியாகவும் அன்னையை பார்க்கும் பொழுது மனிதர்கள் தங்களுக்கு ஏற்படும் துன்பம் அனைத்தையும் பொறுமையோடு அனுபவிக்கும்படியாகவும் இம்மூன்று காரணங்களினால் சர்வேஸ்வரன் தேவமாதாவுக்கு அதிக வியாகுலத்தை அளிக்க திருவுளம் கொண்டார். இவ்வுலகில் பிறந்த நாள் முதல் மரிக்கும் வரையிலும் சிறு பாவம் கூட செய்யாத தேவமாதா இவ்வளவு வியாகுலத்தில் அமிழ்ந்திருக்கையில் நீச பாவிகளான மனிதர் மட்டும் ஏதாவது துன்பப்படும் போது குறைபடுவானேன்? தமது சிலுவையை சுமந்து என்னை பின் செல்கிறவன் மோட்சம் அடைவான் என்று சேசுநாதர் திருவலம் பற்றினார். தமது சிலுவையாகிய துன்பம், நோவு முதலான நிர்பந்தங்களை பொறுமையில்லாமல் அனுபவிக்கிறவன் மோட்சத்தை அடைவது அரிது என அறிந்து பொறுமை என்னும் புண்ணியத்தை தர வியாகுல மாதாவை பார்த்து மன்றாடுவோமாக. சிலுவை அடியில் நிற்கும் வியாகுல மாதாவிடம் விளங்கிய புண்ணியங்களை ஆராய்ந்து பார்க்க கடவோம். வேத சாட்சிகளின் ராக்கினியான கன்னி மரியம்மாள் சிலுவையில் அறையுண்டு மரண அவஸ்தைப்படுகிற சேசுநாதரோடு கூட இருக்கிற பொழுது அவர் மாசில்லாதவர் என்றும் அவர் பெயரிலிட்ட தீர்வை அநியாய தீர்வை என்றும் அவரை கொல்லுகிற யூதர்கள் பெரிய பாதகம் கட்டிக்கொள்கிறார்கள் என்றும் அறிந்திருந்தாலும் அப்பேற்பட்ட அநியாயத்தின் பேரில் முறைப்படாமல் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அதிக உருக்கமாய் தாம் சிநேகித்த தமது நேச குமாரனை மனித இரட்சணியத்திற்காக தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். அவ்வேளையில் கன்னி மரியம்மாள் அனுபவித்த வியாகுல பெருக்கம் எவ்வளவு என்று கேட்டால், அந்த வியாகுலத்தை உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சர்வேஸ்வரன் கொஞ்சம் கொடுக்க சித்தமானால் எல்லாரும் சாவதற்கு போதும் என்று வேதபாதகர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகையால் உங்கள் ஆத்துமத்துக்காக அப்பேற்பட்ட வியாகுலத்தை அதிசயமான பொறுமையோடு அனுபவித்தவர்களுமாய் மனிதர் பேரில் வைத்த அளவு கடந்த பாசத்தினால் உங்களுக்காக தமது குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்தவர்களுமாயிருக்கிற தேவ மாதாவின் பேரில் முழு நம்பிக்கையாயிருந்து பாவத்தால் இனி துன்பம் வருவிக்காமல்
புண்ணியத்தை செய்து உகந்த பிள்ளைகளாயிருப்போமாக. புதுமை. விதவையாக இருந்த ஓர் சீமாட்டி தான் பெற்ற மகனை நேசித்து வந்தாள். அந்த மைந்தன் ஒரு நாள் தெரு வீதியில் போகும்பொழுது ஓர் துஷ்ட மனிதன் அவனுடன் சண்டையிட்டு அவனை கொன்று போட்டான். பின்னர் அந்த கொலைபாதகன் சேவர் தன்னை பிடிக்க வருகிறார்கள் என்று பயந்து ஓர் வீட்டில் புகுந்து ஒளிந்து கொண்டான். அந்த வீடு மேற்சொல்லிய சீமாட்டியின் வீடாக இருந்ததால் அந்த மனிதன் உள்ளே இருந்தது அவளுக்கு தெரியாது போயிற்று. சிறிது நேரத்திற்கு பிறகு கொல்லப்பட்ட மகனை அவளிடத்தில் கொண்டு வந்தபோது அவள் தன் மகனென கண்டு சொல்லன்னா துயரமடைந்து அவனை கொன்ற துஷ்டன் தன் வீட்டில் இருக்கிறதையும் அறிந்து முதலில் இவனை சேவகருக்கு காட்டிக் கொடுக்க வேண்டுமென்று நினைத்தாள். ஆனால் தேவமாதா தம்முடைய திருமைந்தனை கொன்றவர்களுக்கு மன்னிப்பு அளித்ததையும் சிலுவையில் அடியில் இருக்கும் பொழுது அன்னை அடைந்த சொல்லிலடங்காத வியாகுலத்தையும் நினைத்து வியாகுல மாதாவை பார்த்து அந்த துஷ்ட கொலைபாதகனுக்கு முழு மனதோடு மன்னிப்பு அளித்ததுமன்றி பணத்தையும் வஸ்திரங்களையும் அளித்து அவனை பிடிக்க வந்தவர்கள் கை நின்று அவன் தப்பி செல்ல ஓர் குதிரையையும் அவனுக்கு தயார் செய்து கொடுத்தாள். அப்பேற்பட்ட நற்கிரியையை செய்த பிறகு அன்று இரவில் மரித்த தன் மகனுடைய ஆத்மம் அவளுக்கு தோன்றி சொன்னதாவது: நான் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வெகு வருஷம் இருக்க பாத்திரமாயிருந்தேன். ஆனால் நீங்கள் அந்த துஷ்ட மனிதனுக்கு வியாகுல மாதாவை குறித்து செய்த உபகாரத்துக்கு சம்பாவனையாக தேவ மாதா இன்று தானே என்னை மோட்சத்துக்கு கூட்டி சென்றார்கள் என்றான். பிறர் உங்களை புறம் கூறினால் அவர்களுக்காக ஜெபியுங்கள். பிறர் உங்களை காயப்படுத்தும் போது அவர்களை மன்னியுங்கள். ஏனென்றால் அடுத்த நொடி பொழுது கூட நிச்சயமில்லை இந்த உலகில் என்பதை மனதில் இருத்திக் கொள்வோம். ஆமீன். ஜெபம். வியாகுல மாதாவே, சிலுவையிலிருந்து இயேசுநாதர் அருளப்பரை காட்டி இதோ உம்முடைய மகன் என்று சொன்ன பொழுது கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் உமக்கு பிள்ளைகளாக ஒப்பு கொடுத்தார் என்பது மெய்யான சத்தியமாகையால் நீர் எனக்கு தாயாராயிருக்கிறீர் என்பது நிச்சயமாயிருக்கிறது. ஆனால் இன்று வரையில் நான் உம்முடைய பிள்ளை என்பதற்கு தக்க பிரகாரமாய் நடவாமல் என் பாவத்தினால் உமக்கு அநேகம் விசை துன்பம் வருவித்திருக்கிறேன். இனி நான் பசாசின் தந்திரங்களில் அகப்படாதபடிக்கு என் பேரில் இறங்கி என்னை காப்பாற்றி உம்மோடு கூட மோட்ச ராஜ்யத்துக்கு கூட்டிக் கொண்டு போக வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன். ஆமீன். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜெபமானது: தயாளமுள்ள தாயாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 20ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது: தேவ மாதாவை குறித்து ஒரு திருப்பலி செய்கிறது அல்லது திருப்பலி காண்கிறது.